நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு பாடம் என்ற தலைப்பில் இன்னைக்கு பழைய 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய பேச்சுக்கலை என்ற ஒரு முக்கியமான பாடம் தான் பார்க்க போகிறோம். பேச்சுக்கலை நம்ம பாடத்திட்டத்தில் தனியாக பேச்சுக்கலை என்ற ஒரு பகுதியை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் அந்தளவுக்கு கேள்விகள் இப்போ வரது கிடையாது. நம்ம இந்த பாடத்தை ஒரு முறையாவது வாசித்து பார்த்துடணும். ரொம்ப முக்கியமான குறிப்புகளை மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எடுத்தோடனே பாருங்கள், ஆயக்கலைகள் 64 ஆக ஆயக்கலைகளுடைய எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? 64. இந்த பாடத்தில் என்ன தகவல்னா, ஒருவர் மேடையில் பேசும் பொழுது அல்லது எங்கேயோ ஒரு சொற்பொழிவாற்றுறாங்க அல்லது ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் போடுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த கருத்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும், எந்த மாதிரி முறையில் பேசணும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமான 3 கூறுபாடுகளை பற்றி பேசியிருப்பாங்க. அதான் இப்போ விளக்கமாக பார்க்க போகிறோம். சரி, மேடை பேச்சுக்கே உண்டான அறிஞர்கள் யார் அப்படின்னு எடுத்தோடனே கொடுத்துருப்பாங்க. அதில் மிக மிக முக்கியமான நபர் யார் அப்படின்னா, தமிழ் தென்றல் திருவிக. ஏன்னா மேடை பேச்சின் தந்தையினே வந்து பார்த்தீங்கன்னா திருவிகாவை சொல்லுவாங்க. சரிங்களா? அது இல்லாமல் அண்ணாவுடைய பேச்சுமே வந்து சிறந்த நடையாக இருக்கும். அடுத்து ராபி சேதுப்பிள்ளை. இவரை பற்றி பெருமையாக சொல்லப்போனால் அந்த எதுகை மோனை, அந்த உரைநடை வடிவத்தில் எதுகை மோனை வடிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். அதனால் இவருமே ரொம்ப முக்கியமான நபர். அடுத்து நாவலர் சோமசுந்தர பாரதியார், அடுத்து குன்றக்குடி அடிகளார். இவங்களாமே மேடை பேச்சுக்கு மிகச்சிறந்த அறிஞர்களாக சொல்லப்பட்டிருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம்னா 3 பேர் யார்? திருவிக, அறிஞர் அண்ணா, ராபி சேதுப்பிள்ளை. மேடை பேச்சுக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்து பேச்சுக்கும் மேடை பேச்சுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைன்னு பார்த்தோன்னா, ஒற்றுமையில் எதுவுமே கிடையாது. பேச்சு என்பது வேறு, மேடை பேச்சு என்பது வேறு. அதாவது சாதாரண பேச்சுக்கும் மேடையில் பேசுகிறதுக்கும் உண்டான நடைமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசப்பட்டிருக்கும். சாதாரணமாக பேசணும் அப்படிங்கிறதுனா நம்ம உணர்ந்தோமோ அதை அப்படியே சொல்லக்கூடியது. அதுவே மேடையில் பேசக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உணர்த்துற வகையில் சொல்லக்கூடியது. அதுதான் மேடை பேச்சு அப்படிங்கிறது. ஆக மேடை பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா கேட்கிறவனை மதிப்பிடுவோனாக மதித்தல் வேண்டும். இது மிக மிக முக்கியம். நம்ம கருத்தையும் சரி உணர்வுகளையும் சரி மதிப்பிடுவோனாக, யாரெல்லாம் கீழே ஆடியன்ஸாக இருக்காங்களோ அவங்க நம்முடைய கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா மதிப்பிடுவோனாக மதித்தல் வேண்டும் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு, மேடை பேச்சுக்கு எது உயிர்நாடி அப்படின்னா கருத்துக்கள் தான் உயிர்நாடி. நம்ம என்ன கருத்தை சொல்ல வருமோ அந்த கருத்துக்கள் தான் உயிர்நாடியாக விளங்குவதாக சொல்லப்பட்டிருக்கும். அது அந்த கருத்து எந்த அளவு இருக்கும்? மிக வலிமையான கருத்துக்களை கொண்டதாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா மேடை பேச்சில் பேசுகிறோம் அப்படின்னா கீழே நிறைய பேர் மக்கள் இருக்காங்க இல்லையா? அப்போ அந்த ஈடுபாடோடு அவங்க கவனிக்கணும். அப்போ அந்த சொல்ல வந்த கருத்து ரொம்ப வலிமையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து அடுத்து வரக்கூடிய சும்மா நீங்கள் படித்து வேணால் பார்க்கலாம். அந்தளவுக்கு குறிப்புகள் எதுவுமே இருக்காது. அடுத்து மேடை பேச்சுக்கே உண்டான முக்கியமான கூறுகள், அதான் முக்கூறுன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 கூறுபாடுகள் என்ன அப்படின்னா, எடுத்தல், தொடுத்தல், முடித்தல். பெரும்பாலும் உங்களுக்கு பேச்சுக்களை சார்ந்து உங்களுக்கு கேள்விகள்ங்கிறது இந்த 3 வார்த்தை சம்மந்தமாக தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 வார்த்தைகள். என்ன அப்படின்னா, ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பேச்சை தொடங்குவது தான் எடுத்தல் அல்லது எடுப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ மேடை பேச்சில் பேச்சை தொடங்குவது என்பது எடுப்பு அல்லது எடுத்தல். சரிங்களா? எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, எடுத்த உடனே வந்து சுருக்கமான முன்னுரையோடு அந்த பேச தொடங்கணும்னு சொல்கிறாங்க. ஆக நம்ம என்ன கருத்தை சொல்ல வரோமோ அது எடுத்த உடனே ஒரு முன்னுரையாக ஃபஸ்ட்டு பேசிடணும். அதன் பிறகு தான் அந்த விளக்கமாக பேசணும். அப்போ பேச்சை தொடங்குவது எடுப்பு. அதை சுருக்கமான முன்னுரையோடு பேச தொடங்கணும். அதான் சிறப்பான ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தொடுத்தல், தொடுப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது எடுத்த உடனே முன்னுரை சொல்லிடுறோம் இல்லையா? அந்த தொடக்க உரைக்கு பிறகு பொருளை விரித்து பேசக்கூடிய முறையை தான் தொடுத்தல்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன கருத்தை சொல்ல வரோமோ அது விளக்கமாக பேசக்கூடிய முறை வந்து தொடுத்தல்னு சொல்லுவாங்க. வெறுமனே நம்ம அப்படியே பேசிட்டே போகாம இடையிடையே சுவை மிகுந்த சொற்களும் குணமிக்க கருத்துகளும் சரிங்களா பிணைத்து பேசக்கூடியதுதான் மிகச்சரியான தொடுத்தல் முறையாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? அவங்க ஈர்க்கணும், கவனம் ஈர்க்கிறதுக்காக நம்ம இடையிடையே அந்த உவமை சார்ந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தும் பொழுது, எடுத்துக்காட்டு வார்த்தைகள்லாம் பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு கவனம் ஏற்படும் இல்லையா? அப்போ அவ்வாறு இருப்பதுதான் சிறந்த ஒரு தொடுத்தல் முறையாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த இடையிடையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை தலைப்புகளாக வந்து பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்தி சொன்னால் இன்னும் சால சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்போ இங்கே அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தொடுத்தல்லையோ அல்லது முடித்தல்லையோ சரி எடுத்தல்லையோ அல்லது முடித்தல்லையோ வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பு போடணுங்கிறது கிடையாது. தொடுத்தல் முறையில் வந்து தலைப்புகளை உருவாக்கணும். இது ஒரு முறை கேட்டிருந்தான். அதாவது பேச்சுக்கலையில் வந்து மொத்தம் 3 கூறுகள் இருக்குது. எந்த கூறில் வந்து பார்த்திங்கன்னா
தலைப்புகள வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. தொடுத்தல்ல தான் தலைப்புகள பயன்படுத்தணும். சரிங்களா? இதிலே பாருங்க, இடையிடையே கேட்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கவனிக்கத்தக்க உவமைகள், சரிங்களா? உவமைகளோ அல்லது எடுத்துக்காட்டுகளோ அல்லது சொல்லாட்சிகளோ அல்லது பல்வேறு வகையான நடைகள், அது எதுகை முனைய பேசுறது, அல்லது சிறு சிறு கதைகள்லாம் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கவனம் சிதறாது இல்லையா? ரொம்ப ஆர்வத்தோட கவனிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆக அவ்வாறு பேசுவது சிறந்த பேச்சாகவே சொல்லப்படுகிறது. ஆக தொடுத்தல் முறையெல்லாம் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். உவமைகள், எடுத்துக்காட்டுகள்லாம். நம்ம எடுத்த உடனே ஆ எடுத்தல் அல்லது முடித்தல் அந்த பகுதியில இத நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. உணர்ச்சி உள்ள பேச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, உயிருள்ள பேச்சாக சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? உணர்ச்சி உள்ள பேச்சு, உயிருள்ள பேச்சு. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆக கேட்போரின் உள்ளத்தில் தாம் விரும்பக்கூடிய உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில பேசுதல் வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு விடுதலை வேட்கை சம்மந்தமா பேசுறாங்கன்னா, அந்த விடுதலை வேட்கை உணர்ச்சிய வந்து பார்த்தீங்கன்னா, மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துடணும். அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா பேசணும். அப்ப அந்த அளவுக்கு உணர்ச்சியோட பேசணுங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இறுதியாக முடித்தல். முடித்தல் அப்படிங்கிறது என்னன்னா, நாம யார் பேசுறாங்களோ அவங்க முடிக்கும் பொழுது, தமது கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா வற்புறுத்தி, அது இல்லாம அவங்க மனதில வந்து பதியிற மாரி சுருக்கமா சொல்லிறணும். சரிங்களா? இப்ப நம்ம இதில முடிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி ஒப்புமைப்படுத்துறாங்கன்னா, நாடக கலையிலயோ, திரைப்பட கலையிலயோ நம்ம 3 மணி நேரம் உட்காந்து கவனிக்கிறோம் இல்லையா? அப்ப 3 மணி நேரம் நம்ம கவனிக்கும் பொழுது, இறுதியான நேரம் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். அப்ப அந்த கிளைமாக்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சுவாரஸ்யத்த கூட்டக்கூடிய ஒரு இடமா இருக்கும் இல்லையா? அந்த மாரி தான் நம்ம பேச்சுக்கலையிலயும் முடிவு அப்படிங்கிறது தனிச்சிறப்பையும், பெருமையும் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்முடைய பேச்சுக்கலையை எதனோடு ஒப்பிட்டு பேசியிருக்காங்க அப்படின்னு கேள்வி வரலாம். நாடகக்கலை மற்றும் திரைப்படக்கலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்து நம்ம பேச்சுக்கலையை பேசியிருப்பாங்க. சரிங்களா? ஆக சுருக்கத்தை பேச்சின் இறுதியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முடிக்கிறோம் பார்த்தீங்களா? எந்த வகையில முடிக்கலாம்? சுருக்கத்தை கூறி முடித்தல், உணர்ச்சியை தூண்டும் வகையில் வந்து முடித்தல், பாராட்டி முடித்தல், பொருத்தமான கவிதையை பெரும்பாலும் இதுதான் இப்ப நடைமுறையில சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு மேடையில பேசுறாங்கன்னா, இறுதியா ஒரு பாட்டோ அல்லது ஒரு கவிதையோ வந்து பாடி காமிச்சுட்டு முடிச்சிருவாங்க. அப்ப பொருத்தமான கவிதையை கூறி முடித்தல் என பல வகை இருக்கு. இதுல எந்த முறை வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? ஆக பேச்சுக்கலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. ஆரம்ப காலத்துல அதிகம் கேட்டாங்க. இப்போ அவ்வளவா கேட்கறதில்ல. இருந்தாலும் நான் சொன்ன இந்த குறிப்புகள மட்டும் பார்த்தால் போதுமானது. இறுதியா அதை சார்ந்த ஒரு குறள் ஒண்ணு குடுத்துருக்காங்க. "விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிரந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின்." அதாவது என்ன அர்த்தம்னா, ஒருவர் ஒரு கருத்தை சொல்ல வராங்க. அவங்க அந்த கருத்துக்கேற்ப அந்த வார்த்தைகளை இனிமையாக கோர்வையாக்கி சொல்லும் பட்சத்தில, அதாவது மக்களை வந்து பார்த்தீங்கன்னா கவனம் ஈர்க்கும் பட்சத்தில, இந்த உலகமே விரைந்து சென்று அவருடைய கட்டளை ஏற்கும் அப்படிங்கிறது தான் இதுக்குண்டான அர்த்தம். அப்ப இந்த சொல்வன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் இதில குடுத்துருப்பாங்க. சரி, நம்ம அடுத்த பகுதியில மற்றும் ஒரு முக்கியமான பாடத்தோடு சந்திக்கலாம். நன்றி.